பெரியவர்கள், நேயர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் டெக்னிக்கல் சேனல் சேனலில் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கி, இன்னைக்கு நம்ம வகுத்தல், பெருக்கல், கழித்தல், அதாவது சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன், நம்ம இதுக்கான ஃபார்முலாவை எம்எஸ் எக்ஸல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாக இந்த ஃபார்முலா நமக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் பண்ணுறதுக்கு, ஒரு பில் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மார்க் ஷீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற பேசிக்கான ஃபார்முலா. இந்த பேசிக்கான ஃபார்முலா நம்ம இன்னைக்கு எம்எஸ் எக்ஸல்ல பார்த்துடலாம். பொதுவாக நான் என்ன சொன்னேன்னா, டெய்லி ஃபார்முலா 1 எபிசோட்ல ஒரு ஃபார்முலா தான் சொன்னேன். இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. இதில் ரொம்ப ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. ஸோ நம்ம இதில் 3 ஃபார்முலா கவர் பண்ணிடலாம். நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு பார்க்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம ஒரு எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டாட்டா ஃபீட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு டேபிளில் லோவர் வேல்யூ இருக்குது, இன்னொன்றில் ஹையர் வேல்யூ இருக்குது. சப்ஸ்ட்ராக்ஷன் கழித்தலுக்கு நம்மளுக்கு மைனஸ் டேஷ் குழுது சைன் நம்மளுக்கு ஈக்குவல் டு கூட யூஸ் ஆகும். அடுத்து பெருக்கல், இதுக்கு நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு, ஈக்குவல் டு கூட. அடுத்து வகுத்தல், வகுத்தல்ல நம்ம டிவைடுக்கு ஆப்ளிக் யூஸ் பண்ணுவோம் அந்த டிவைட் ஃபார்முலாவுக்கு. ஸோ டேஷ் ஸ்டார் ஆப்ளிக் இந்த 3 சிம்பிளும் நம்ம ஈக்குவல் டு கூட யூஸ் பண்ண போகிறோம் கழித்தலுக்கு, பெருக்கலுக்கு மற்றும் வகுத்தலுக்கு. எக்ஸல்ல எந்த ஃபார்முலாவும் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈக்குவல் டு கொடுத்த கமாண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம ஈக்குவல் டு கொடுத்த உதவியால் தான் இன்னைக்கு எல்லா ஃபார்முலாவும் பார்க்க போகிறோம். வாங்குங்க, நம்ம முதல்ல கழித்தல் பார்த்துடலாம். சப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி மைனஸ் பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு நம்ம போட்டுட்டு A2, அதாவது டேபிளில் 83 வேல்யூ இருக்கு இல்லையா, அது A2 செல்லில் இருக்குது. மைனஸ் கொடுத்து நம்ம B2 கிளிக் பண்ணால் உங்களுக்கு 77 வேல்யூ வரும். இதுதான் உங்களுக்கு மைனஸ்க்கான ஃபார்முலா. இதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லா செல்லையும் அதே ஃபார்முலா உங்களுக்கு ட்ராக் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காகவே. இந்த ரீசன்காண்டி தான் நம்ம டேபிள் 1ல் ஹையர் வேல்யூ, டேபிள் 2ல் லோவர் வேல்யூ எடுத்தது. இப்போ நம்ம ஒரு சேஞ்சுக்கு நம்ம பெரிய வேல்யூ கூட முதல்ல சிறிய வேல்யூ கழித்தோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு சின்ன வேல்யூ, அதாவது சின்ன நம்பர் கூட பெரிய நம்பரை நம்ம கழிச்சு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல இதை டிலீட் பண்ணிடலாம். டிலீட் பண்ணிட்டு ஈக்குவல் டு B2 மைனஸ், இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டேப் கொடுத்துருங்க. அவ்வளோதான். டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துடும். இப்போ நார்மலாக இருந்த எல்லா வேல்யூமே இப்போ மைனஸ் ஆகிட்டு, அதாவது ஒரு சின்ன நம்பர் கூட நம்ம ஒரு பெரிய நம்பரை கழித்தால் நம்ம மைனஸில் தான் போவோம். ஸோ அதுதான் அது கிளீனாக உங்களுக்கு இப்படி காட்டுது. புரியுதுங்களா? ஸோ இதுதாங்க கழித்தல். கழித்தலுக்கு முக்கியமானது நீங்கள் பார்த்துட்டீங்க, ஈக்குவல் டு ஒரு வேல்யூ, அப்புறம் ஒரு டேஷ், அதாவது மைனஸ், அப்புறம் வேறு வேல்யூ. இது நீங்கள் பண்ணிட்டு டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கால்குலேட் பண்ணி வந்துடும். அடுத்து நம்ம பெருக்கலை பார்த்துடலாம். ஈக்குவல் டு A2 வேல்யூ, அதாவது 83 ஸ்டார் B2 6. அவ்வளோதாங்க. இது இங்கே டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 83 இன்டூ 6 500. ஸோ உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி பெருக்கி அவங்க மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த ஷீட்டில் இப்படி உங்களுக்கு வந்துடும். இந்த வேல்யூ வேண்டாம்னா நம்ம டிக்ரீஸ் டெசிமல் இருக்கு இல்லையா, நம்பர்ஸில் போய் இதை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெசிமலில் இருக்க நம்பர்ஸ்லாம், எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ்லாம் டிக்ரீஸ் ஆகி உங்களுக்கு ரவுண்ட் ஆஃபில் வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த மல்டிப்ளைக்கு முக்கியமானது ஸ்டார். இதை நீங்கள் ஷிஃப்ட் ஸ்டார் 8 கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்டாரை டைரெக்டாக ரைட் சைடில் இருக்க பாரில், நம்பர் பாரில் இருந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம டிவைட், வகுத்தல் பார்த்துக்கலாம். ஈக்குவல் டு வகுத்தலுக்கு முக்கியமானது ஆப்ளிக் 83 A2 ஆப்ளிக் B2. நீங்கள் டேப் கொடுத்துட வேண்டியதான். டேப் ரொம்ப முக்கியம். செலெக்ஷன் பண்ணாங்க, வேற எதுவும் செலக்ட் ஆயிரும். டேப் கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் பாயிண்ட் தெரியுது, இதை அப்படியே ட்ராக் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா உங்களுக்கு டெசிமல் நம்பரு, இதை பூரா நீங்கள் குறைச்சிக்கலாம். எவ்வளோ வேணாலும் ரவுண்ட் ஆஃப் பண்ணனாலும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, 13.89 14 ஆகிட்டு.
அவ்வளவுதாங்க. இது வந்து நம்ம பெரிய நம்பர் கூட சின்ன நம்பரை முதல்ல டிவைட் பண்ணணும் இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சின்ன நம்பர் கூட ஒரு பெரிய நம்பரை டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். B2 oblique 83 A2. இப்போ பார்த்தீங்கன்னா 0.072 இந்த வேல்யூ வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து எப்படினாலும் டிவைட் பண்ணா நம்மளுக்கு எந்த வேல்யூ நமக்கு எந்த மாதிரி நம்மளுக்கு வேணுமோ, அதாவது நம்மளுக்கு தேவைப்படுதோ டாட்டாவில், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா டேஷ் வந்து சப்ஸ்ட்ராக்ஷனுக்கு, ஸ்டார் வந்து மல்டிப்ளைக்கு, ஆப்ளிக் வந்து டிவைடுக்கு. அவ்வளோதாங்க. சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன் ஃபார்முலா அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. நம்மளுக்கு வந்து டெய்லி லைஃப்ல ஒரு மார்க் ஷீட்டுக்கு, ஒரு அட்டண்டன்ஸ்க்கு, இல்லை ஒரு பேசிக் டாட்டாஸ்க்கு, இல்லை ஒரு பில்லுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகிற ஃபார்முலா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னு நீங்க பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு அசைன்மெண்ட்க்கோ இல்லை ஒரு ஸ்கூல்ல தர ஒரு ப்ராஜெக்ட்க்கோ இது வந்து யூஸ் ஆகும். இது வந்து பேசிக் ஃபார்முலா, அது பேசிக் மற்றும் ஈஸியான ஃபார்முலா. அதனால தான் நம்ம வந்து டெய்லி ஃபார்முலா ஒன் எபிசோட்ல இந்த மூணையுமே ஈஸியாக நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சேனல் ரொம்ப சப்போர்ட் வருது. சப்போர்ட் பண்ற அனைத்து சகோதரிக்கும் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சேனல் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பெல் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுவீங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும். இப்படிக்கு உங்க நண்பன், உங்கள் சகோதரன் டெக்னிக்கல் தமிழ் சரவணன். அனைவருக்கும் வணக்கம்.